வணக்கம். நான் உங்கள் சுபாகந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் குழம்பு பார்க்கலாமா? நம்ம ரெடிமேடு பவுடர், மட்டன் பவுடர் எதுவும் சேர்க்காம வீட்டில் உள்ள வத்தல் மல்லி உபயோகப்படுத்தி இன்றைக்கி இந்த மட்டன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா கழுகி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் 3 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தழை வேணும். இந்த சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு போட்டு வதக்கும்போது உங்களுக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கோங்க. பெரிய வெங்காயம் 1/2 கப்பு அரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் கூட பெருஞ்சீரகம், கசகசா, ஹோல் கரம் மசாலா, ஸ்பைசஸ் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் கடல் பாசியும் பெருஞ்சீரகமும் ஒரே ஒரு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 பொருளும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம என்னென்ன பொடி வகைகள்ங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் சக்தி மசாலா வத்தல் பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சிம்பிளாக வீட்டில் எப்போவும் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொடி தான். பெப்பர் நமக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் கடைசியாக வேணால் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ ஆயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நம்ம பொடி வகைகள் வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்க போகிறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு கடல் பாசியும் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் இல்லையா? இதில் மெயின் கடல் பாசி தான். நீங்கள் அது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ இதில் நம்ம சின்ன சின்னதாக நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நான் 2 கைப்பிடி அளவுக்கு இருக்குது இல்லையா? இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். அது இது சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் பெரிய வெங்காயம் 2 நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதையும் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காய பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். ஒவ்வொரு மசாலாவுக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் கொடுத்து நல்லா வதக்கி செய்யும்போது அதனுடைய அவுட்புட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம பொடிகள்லாம் போட்டுடலாம். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். வத்தல் பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கூடயும் சேர்த்துக்கலாம். நான் அதனால தான் எக்ஸ்ட்ரா நான் மிளகு பொடியும் சொல்லியிருக்கேன். ஆப்ஷனல்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணுன்னா நீங்கள் அது கூட உபயோகப்படுத்திக்கலாம். மல்லி பொடி 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் இந்த மசாலா பொடிகளும் நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி நம்ம டைரெக்டாக தான் இந்த மட்டனை நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு மட்டன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன். அதில் தனியாக செஞ்சுருப்பேன். தனியாக மட்டனை வேக வச்சுட்டு குழம்பு செஞ்சுருப்பேன். நீங்கள் இந்த மெத்தடும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இதில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மெத்தடு இந்த மசாலா இதே ப்ராசஸ் கரெக்டாக இதே அளவில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கனுக்கும் இது ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் முட்டை பிரியாணி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே கொண்டக்கடலை பிரியாணி போட்டிருக்கேன். நீங்கள் அதுவும் இது போல் செஞ்சுக்கலாம். நீங்கள் ஆல் பர்பஸ் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்தி பாருங்கள். இப்போ நான் கழுகி வச்சுருக்கிற மட்டனையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது உருளைக்கிழங்கு, எங்கள் வீட்டில் அம்மா பாட்டி இவங்கெல்லாம் மட்டன்னு ரெடி பண்ணுறதா இருந்தால் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக போடுவாங்க. இது பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. போட்டால் உங்களுக்கு அந்த குழம்புல உள்ள உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்வீங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உங்களுடைய கமெண்ட்டை வந்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக மல்லித்தழையும் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது அவ்வளவும் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நான் இப்போ வந்து ஒரு 50 மில்லி போல் மீதி வச்சுட்டு மீதி எல்லா தண்ணியும் நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் டிஃபனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். மூடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம வெயிட் போடணும் விசில் வர்றதுக்கு. அதனால் நான் இப்போ வந்து நான் சும்மா மூடி வைக்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த டயத்தில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிடலாம். இதில் வந்து நான் 3 விசில் வச்சுட்டு சிம்மில் வச்சுருக்கேன். வச்சு 5 நிமிஷம் வச்சு எடுத்து ஆறின பிறகு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இப்போ நான் திறந்து காட்டுறேன். பாருங்கள் அருமையாக வந்திருக்கு. நம்ம 1/2 லிட்டர் தண்ணி தான் ஊற்றினோம். வீட்டில் உள்ள மசாலா பொருட்கள் தான் உபயோகப்படுத்தணும். நமக்கு தேவையான டிஃபன் ஐட்டங்கள் இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், புலாவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக விரைவாக செஞ்சிடலாம். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எதனாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.